இன்றைக்கி அன்னலட்சுமி கிச்சனில் ஆலு மட்டர் கீமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆலு மட்டர் கீமா, அதாவது நம்ம பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கீமா செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். அந்த ஆயிலில் கொஞ்சம் சீரகம் பொடிச்சதாக இருந்தால் நல்லது. அடுத்து கரம் மசாலா தூள், அடுத்து மஞ்சத்தூள், அடுத்து மிளகாத்தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் கொஞ்சம் கூடவே இருக்கட்டும். அவ்வளோதான். நம்ம இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா நான் ஸ்பூன் வச்சு இது நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நான் வந்து பச்சை பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய சைஸு உருளைக்கிழங்கையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பட்டாணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. கிடைக்காதனால நான் வந்து பச்சை பட்டாணி காஞ்சதை எடுத்து ஊற போட்டிருக்கேன். இப்போ நான் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ தாளிப்புக்கு சோம்பு போட்டுக்கலாம். இது வெடிச்சு வர நேரத்தில் ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஆக்சுவலாக தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகட்டும். நல்லா 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாவை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். கூடையே வந்து 2 தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். கூடயே நம்ம இந்த வேக வச்ச பட்டாணி, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு நல்லா ஃபைனாக மேஷ் பண்ணிவிடுங்க. பெரிய பெரிய பீஸ் இல்லை, ஏன்னா கீமா இது, ஸோ அதனால் நல்லா ஃபைன் பீஸாகவே மேஷ் பண்ணி வச்சுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ண கையோடு நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை ஆயிலில் கரைச்சி வச்சுருக்கிறத நம்ம இதில் கலந்துடலாம். அந்த பேஸ்ட்டோட கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு குருமா வேணுமா, இதுக்கப்புறம் நம்ம வேறு ஒன்றும் போட போகிறது, நல்லா கொதிக்க விட்டு கடைசியாக மல்லித்தலை போட்டு இறக்க போகிறோம். அதனால் நீங்கள் வந்து இது வந்து அந்த கரெக்டான இந்த கீமா கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். எல்லாத்தோட பச்சை ஸ்மெல்லும் போகட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சு. இந்த டைம் நம்ம மல்லித்தலையை போட்டு நம்ம ஆலு மட்டர் கீமா முடிச்சுக்கலாம். இன்னொரு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.